அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களால பேட்மிண்டன் விளையாடவே முடியாது. ஐயோ சார், என்னோட ட்ரீமே இதுதான் சார். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. இனிமே நாங்க சொல்ற மேட்ச்ல மட்டும்தான் நீங்க கலந்துக்கணும். நாங்க சொல்ற கோச்சர் கிட்ட தான் நீங்க கோச்சிங் எடுத்துக்கணும். எந்த கேள்வியும் நீங்க எங்களை கேட்க கூடாது. கண்டிப்பா சார். நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. எனக்கு பணம் தேவைப்பட்டப்போ சரியான நேரத்துல நீங்க கொடுத்தீங்க. அந்த நன்றிய நான் மறக்கவே மாட்டேன் சார். கண்டிப்பா உங்களை கேட்காம நான் எந்த போட்டியிலயும் கலந்துக்க மாட்டேன். கால் வருது, எடுத்து பேசுங்க. இல்ல சார், என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்றாரு. நான் அப்புறமா பேசிக்கிறேன். உங்க ஹஸ்பண்ட் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே, அவர்கிட்ட இந்த டீடைல் எல்லாம் சொல்லிருப்பேனே. இல்ல சார், நான் இங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிற விஷயம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். பணம் வாங்கி இருக்கிற விஷயம்லாம் தெரியாது. தெரிஞ்சா அவரு கோவப்படுவாரு சார். ஓ, அப்போ நீங்க பணம் வாங்கினது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாதா? தெரியாது சார். அவர் ஏஜென்சி ஒண்ணுல பார்ட்னரா செய்யறதுக்காக தான் நான் அந்த பணத்தை கொடுத்தேன். அத வேற ஆள் மூலமா தான் கொடுத்தேன். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறேன். அக்ரிமெண்ட் ஹானர் பண்ணாம இனிமே நீங்க வெளியே போய் விளையாண்டாலோ இல்ல நாங்க சொல்றதை நீங்க கேட்காம இருந்தாலோ நீங்க கடன் வாங்கின விஷயத்த உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேமா, எனக்கு சூரிட்டி வேணும்ல.